ஒரு அற்புதத்தை நம்முடைய எல்லாருடைய கண்களும் காண போகிறது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு நல் வார்த்தையும் நம்மேலும் நம்முடைய குடும்பங்களின் மேலும் ஆமென்றும் ஆமேன் என்றும் நடக்க போகிறது. அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் பிழைப்பார்கள். கர்த்தருடைய புஸ்தகத்தை தேடி வாசியுங்கள். அவைகளில் ஒன்றும் குறையாது, அவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். ஆமென். காற்றை காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம், ஆனாலும் நம்முடைய பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும். ஆமென். எங்கிருந்து நமக்கு உதவி வரும்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாரே. ஆனால் நாம் நினைக்காத இடத்திலிருந்து, நாம் அறியாத இடத்திலிருந்து நமக்கு உதவியை அனுப்புவதற்கு இயேசு வல்லவராக இருக்கிறார். ஆமென். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக போன இந்த கோவிட், இந்த கொரோனாவுடைய லாக்டவுன் டைமில் நான் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு நாள் என்னுடைய வாகனத்தை ஓட்டிட்டு போகும்போது எப்போவுமே ஒரு பாட்டு பாடுறது வழக்கம், ஏதாவது ஒரு பாட்டை. அப்போ அந்த நாளில் இந்த பாட்டை பாடி இருக்கிறேன். எங்கள் தகப்பனே யெகோவா நீங்க சாதாரணமானவர் அல்ல. இந்த பாட்டை அந்த டிராவல் பண்ணும்போது சத்தமா பாடிட்டே இருக்கேன். அப்படியே அழுதுட்டே பாடிட்டு இருக்கிறேன். காருக்குள்ள இருக்கிறதுனால வேற யாருக்குமே நம்ம தெரியாது. ஆண்டவரோட அப்படியே பேசிட்டு அப்போ அந்த வாகனத்துக்குள்ள இருக்கும்போது இந்த பாட்டை பாடும்போது எனக்கு ஒரு ஜெப குறிப்பு வருது. ஏசப்பா, எனக்கு சர்ச்சுக்காக ஒரு கேமரா ஒன்று வாங்கினேன் ஏசப்பா. ஆனால் இந்த டைம் நான் யார்கிட்டையுமே கேட்காம நீங்களே அதற்குரிய பணத்தை எனக்கு தரணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் அதை ஜோம் பண்ணிட்டு திருப்பி அகைன் அந்த பாட்டை தொடர்ந்து எங்கள் தகப்பனே அப்படின்னு பாடி முடிச்சுட்டு போறேன். ஒரு 4-5 நாட்கள் தாண்டி எனக்கு ஒரு கொரியர் வந்துருச்சு. அது அந்த சாட்சி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கொரியர்ல பார்த்தீங்கன்னா பன்னு மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ அந்த பன்னை எடுத்து பார்த்து பசங்களுக்கெல்லாம் கொடுத்து சொன்னேன், பாடுறா ஒரு நாள் தான் சாப்பாடு இல்லாமல் நம்ம கஷ்டப்பட்டோம், இன்னைக்கு யாரோ பன்னு அனுப்பியிருக்காங்கடா அப்படின்னு அந்த பன்னை எல்லாருமே சாப்பிட்டோம். அப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உள்ள ஒரு சோப்பு இருந்துச்சு உள்ள. அப்போ நான் சொன்னேன், இது ரொம்ப அநியாயம். ஒரு நாள் தான் சோப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டேன், இன்னைக்குமா சோப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டேன், இன்னைக்கு வாங்கி அனுப்பியிருக்காங்கன்ட்டு நான் அதை ஒரு பெரிய விஷயமாவே எடுக்கல. அப்போ நான் அதை ஒரு டேபிள் மேலே தூக்கி போட்டு சரி யாராவது ஒருத்தர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். அப்போ வந்த உடனே தான் ஒரு தம்பி சொன்னாப்பா, அந்த பாக்ஸுக்குள்ள என்னமோ இருக்கிற மாதிரி தெரியுது, நீங்க கொஞ்சம் செக் பண்ணிருங்கன்னு. ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு தங்க செயின் ஒன்று இருந்துச்சு. அப்போ அதுல ஒரு பெரிய கிரேட் என்ன அப்படின்னா, அந்த தங்க செயின் ரொம்ப பெருசா இருந்துச்சு. இவ்வளோ பெரிய செயினை பார்த்துட்டு இருறா அந்த கொரியர் கவரை யாரா அனுப்புனது அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா அவங்க பேரே இல்லை, என் பேர் மட்டும்தான் இருக்குது. பொதுவாக கொரியர்ல நகையா அனுப்பவே கூடாது, அனுப்புனா வந்தும் சேராது. இது அவங்களுடைய அட்ரஸும் இல்லை, என் அட்ரஸ் மட்டும்தான் இருக்குது. நான் கடையில கொண்டு போய் இந்த செயின் எவ்வளோ ரூபாய் கிடைக்கும் அப்படின்னா, கேமரா வாங்குறதுக்கு எவ்வளவு தேவையோ கரெக்டா அவ்வளோ இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு வரைக்கும் யார் அதை அனுப்புனாங்க, எப்படி வந்துச்சு, யாரு கொடுத்தாங்க தெரியவே தெரியாது. 2.5 லட்சம் ரூபாய் அந்த செயின் கிடைச்சிச்சு. 2.5 lakhs. அப்போ அதை யாராவது ஒருத்தர் எடுத்திருந்தா கூட நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அப்ப நான் நம்புறேன், நமக்கு வரணும்னு கர்த்தர் ஒன்னு அனுப்புனாருன்னா அது அட்ரஸே சரியா இல்லைன்னா கூட சேரும். ஆமென். அதை தடுப்பதற்கு ஒருவரால முடியாது. நான் நம்புறேன், எனக்கு அந்த அற்புதத்தை செய்த கர்த்தர் இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கும் கர்த்தர் செய்வார். உங்களுக்கு காற்று எங்க இருக்குன்னு தெரியல, மழை எப்படி வரும்னு தெரியல, ஆனால் உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிவதற்கு ஓ ஹalleluya கர்த்தர் ஓ ஹalleluya அந்த வாய்க்கால்களை நிரம்பும்படி செய்வார். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே நான் நம்புகிறேன், எனக்கு நடக்க போகிறதற்காக நன்றி. சத்தமாய் சொல்லுங்கள், விசுவாசத்தோட நீங்க சொல்லுங்க, எனக்கு அந்த அற்புதத்தை நீங்க செய்ய போகிறதாய். இந்த 15வது நாள் கர்த்தர் உங்கள் மேல் பிரியமா இருக்கிறாரு. நான் தகுதியா, நான் தான் பாவியாச்சே, நான் தான் கர்த்தருக்கு பிரியம் இல்லாதவன் ஆச்சே, எனக்கு இறங்குவாரா? ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, உருக்கமான இரக்கங்களால் நான் உனக்கு இறங்குவேன். நீ காற்றை காண மாட்டாய், மழையை பார்க்க மாட்டாய், ஆனாலும் உன் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். ஆமென் சொல்லுங்க.
அப்போ விசுவாசத்தோடு நீங்க முன்னேறுங்க, நம்பிக்கையோடு முன்னேறுங்க. ஆண்டவர் எல்லா இடங்களிலேயும் புதிய ஏற்பாட்டிலேயும் அவர் ஊழியம் செய்த நாட்களிலே எதை ரொம்ப முக்கியத்துவப்படுத்தினாருன்னா அவர் விசுவாசத்தை தான் முக்கியத்துவப்படுத்தினாரு. அப்போ பைபிளை திறந்து வச்சு உங்களுடைய கண்ணீர் அதுல கொட்ட கொட்ட வாக்குத்தத்தத்தை நீங்க விசுவாசிக்கணும். நீங்க முழங்கால நின்று பைபிளை வாசித்து கர்த்தருடைய வார்த்தையை அப்படி விசுவாசிக்கணும். அதற்கு ஏது இருக்கு இல்ல, அதற்கு நான் தகுதி இல்லை அப்படின்னு எல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது. இதுவரைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தது உங்க தகுதியை பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிச்சாரா? நம்முடைய தகுதியை பார்த்து ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா எவ்வளவு ஆசீர்வதிக்க முடியும் சொல்லுங்க? உண்மையிலே சொல்றேன், நான் எல்லாம் அப்படியே என்னுடைய தகுதியை பார்த்து ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கணும்னா 5 பேர் தான் எனக்கு கொடுக்க முடியும். 5 பேருக்கும் கூட தகுதி இல்லை, அவ்வளவு தகுதி. அப்போ நம்முடைய தகுதியை எதையும் பார்க்க வேண்டாம். நீங்க சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்க, எங்க தகப்பனார் வாக்கு கொடுத்தாரே ஆனால் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கு. அதனால இந்த 21 நாள் இரக்கம் செய்யும் வரை முடிஞ்சதற்கு பிறகு கூட நீங்க ஆண்டவரை விட்டுறவே கூடாது. இங்க இருக்கிறவங்க வித்தியாசமான முறையிலே ஒரு வைராக்கியமா ஆண்டவரை தேடுங்க. லிபரலா நீங்க தேடக்கூடாது, எல்லாரும் தேடுறது மாதிரி நீங்க தேடக்கூடாது. ரொம்ப வைராக்கியம் வேணும். வாலிப தம்பி, உன் எதிர்காலம் ரொம்ப பிரைட்டா வரணும்னா நான் சொல்றேன், நீ இந்த நாளில் கர்த்தர் சமூகத்துல விதைச்சிட்டே இரு. இது ஒரு சரியான நேரம். ஆண்டவர் சொல்றாரு, உன் இளம் வயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றாரு. இந்த கூட்டத்தில் இந்த ஜபத்தில் எந்தெந்த வாலிபர்கள் எல்லாம் நீங்க ஆண்டவரை தேடுறீங்களோ, நான் தீர்க்க தரிசனமா எழுதி வச்சுக்குங்க, உங்க எதிர்காலம் ரொம்ப வெற்றியாக இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் தருவாரு. நீங்க வாழ்ந்திருப்பீங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. பணத்தை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு ஞானம் இல்லையே, கவலைப்படாதீங்க. எனக்கு நல்ல பேக்ரவுண்ட் இல்லையே, கவலைப்படாதீங்க. எதை குறித்து யோசிக்காதீங்க. கர்த்தரை மட்டும் உறுதியா பிடிச்சிட்டீங்கன்னா பணம் தன்னை போல வரும், தேவை சந்திக்கப்படும், உயர்வு தன்னை போல வரும், ஞானம் சகலமும். நான் சொல்றேன், எல்லாம் நம்முடைய ஆண்டவரிடத்துல இருக்குது. சொல்லுங்க பார்க்கலாம், சகலமும் என் கர்த்தரிடத்திலே இருக்கிறது. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, சகலம். அவர் எல்லாத்தினாலையும் நம்மளை என்ன பண்ணுவாருன்னா, எல்லாத்தினாலையும் நம்மளை அலங்கரிப்பார். 1 நாள் 2 நாள் இல்லை, அவருக்கு நம்மளை அலங்கரிக்க தெரியும். வேதத்துல நீங்க பவுலு, பேதுரு இந்த மாதிரி சீடர்களை எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த நாட்களிலே படிப்பறிவு இல்லாதவங்க எடுக்கிற தொழில் தான் அவங்க வச்சிருந்தாங்க. அவர்கள் கல்வி அறிவு இல்லாதவர்களா இருந்தும் அவர்கள் பேசுகிற ஞானத்தை பார்த்து அந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பட்டாங்களாமா, ஆச்சரியப்பட்டாங்களாமா. அப்போ எங்க இருந்து வந்துச்சு அந்த ஞானம், அந்த பேச்சு திறமை எங்க இருந்து வந்துச்சு? அவங்களுக்கு யாரு கொடுத்தா? எந்த காலேஜ்ல போய் படிச்சாங்க? எந்த டியூஷன் சென்டர்ல போய் படிச்சாங்க? எதுவுமே இல்லை. யாரே கொடுத்ததுன்னா, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற கர்த்தரே அவர்களுக்கு தந்தார். அப்போ அவர்களுக்கெல்லாம் கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு தரமாட்டாரா? அதனால உங்களை குறித்து எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் என்ன பண்றதுன்ற யோசனையே விடுங்க. அப்படி யோசிக்க வேண்டாம். எனக்கு எல்லாத்தையும் தர ஒருவரால முடியும்னு மட்டும் நீங்க நினைக்கணும். ஆமென். இல்லாததை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணி என்ன பண்ண போறீங்க? இல்லாததை நினைச்சு அப்படி நம்ம நினைச்சிட்டே இருந்தா நினைச்சிட்டே இருக்கலாம். அவங்கள மாதிரி எனக்கு கார் இல்லை, அவங்கள மாதிரி எனக்கு வீடு இல்லை, அவங்கள மாதிரி எனக்கு சரீர பலன் இல்லை. ஒன்று நினைச்சுக்குங்க, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததுல உங்களுக்கு சந்தோஷப்பட தெரியணும். நீங்க மகிழ்ச்சியாக வாழணும். சந்தோஷமாய் வாழ்வது என்கிறது உங்களுக்கு நிறைய கொடுக்கும்போது நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, குறைவா கொடுக்கும்போது உங்களால சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் உங்களால சந்தோஷமாய் வாழ முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொருத்தரை நீங்க பார்க்காம இருந்தாலே நீங்க சந்தோஷமா வாழுவீங்க. ஒரு நாளும் இன்னொருத்தரை பார்க்கவே கூடாது. சிலருக்கு இது ஒரு ஹேபிட்டாவே மாறிடுச்சு. அவங்க கார் வாங்கிட்டாங்கன்னா உடனே நம்ம ஏன் எப்ப வாங்குறது? அவங்க வீடு வாங்கிட்டாங்கன்னா நம்ம எப்ப வீடு வாங்குறது? அவங்க அப்படி பண்ணாங்கன்னா நம்ம எப்படி பண்றது? நான் சொல்றேன், உங்களையும் மற்றவங்களையும் ஏன் நீங்க ஒப்பிட்டு பாக்குறீங்க? ஏன் அப்படி கம்பேர் பண்ணி பாக்குறீங்க? அப்படி பார்க்காதீங்க. உங்களுக்கு இன்னொருத்தர் அப்படி ஆசீர்வதிக்கப்படும் போது என்னையும் கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கணும்னு ஜெபிக்கிறது தப்பு இல்லை. நீங்க ஆசைப்படுவது தப்புன்னு நான் சொல்லல, நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆனா அதை அடைகிறதற்காக நீங்க தீவிரப்படாதீங்க. நீங்க போய் சிக்கல் எல்லாம் மாட்டிக்காதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் மற்றவங்களை பார்த்து தங்களுடைய வாழ்க்கையை டிசைன் பண்றதுனால நான் சொல்றேன், நிறைய பிரச்சனையில போய் சிக்கிக்கிறாங்க, நிறைய பிரச்சனையில போய் மாட்டிக்கிறாங்க. நான் ஒன்று சொல்றேன், நீங்க ஆச்சரியமா இருக்கும். ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு தங்கச்சி ஒரு நாள்
ஒரு வாலிப பையனை திருமணம் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா சர்ச்சுக்குள்ள வந்தா. அப்போ அவன்கிட்ட கேட்டேன், நீ எங்க கல்யாணம் பண்ண அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னா, ஃபர்ஸ்ட் இயர்ல நான் வந்து அந்த காலேஜ் ஜாயின் பண்ணி முடிக்கும் போது வந்து நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் கவர்மெண்ட்ல. இப்போ தேர்ட் இயர் நான் முடிக்க போறேன். இப்போ வந்து கோயில்ல போய் கல்யாணம் பண்ணிட்டு இங்க வந்தேன் அப்படின்னு சொன்னாவா. அப்ப நான் சொன்னேன், ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, நீ ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவா, நீ இன்னொரு விக்கிரகத்துக்கு முன்னாடி நீ நிக்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாத குறைவு. ஆண்டவர் வந்து என் நாமத்தை வீணிலே வணங்கக்கூடாது, விக்கிரக ஆராதனை கர்த்தர் வெறுக்கிறாரு, உனக்கு தெரியாதா? நீ ஏன் இப்படி பண்ணுன அப்படின்னு கேட்டா, அவ ரீசன் என்ன சொன்னா அப்படின்னா, இல்ல என் கூட படிக்கிற ஃப்ரெண்டு வந்து அவ வந்து தேர்ட் இயர் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தனை கல்யாணம் பண்ணி அவ செட்டில் ஆகி அவ சம்பாதிக்க ஆரம்பிச்சா, அவ கையில இப்போ ஐபோன் இருக்குது, அவ கார்ல வரா, அவ அடிக்கிட்டே இருக்கா. அப்போ நீ யாருக்காக கல்யாணம் பண்ணேன்னா, என் ஃப்ரெண்டே அப்படி இருக்கா, அவளுக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காமிக்கணும், அவளுக்கு முன்னாடி நான் நின்று காமிக்கணும். அவ அப்படிப்பட்ட அழகான பையனை கல்யாணம் பண்ணுவானா, நான் கல்யாணம் பண்ண முடியாதா? அவ ஒரு பணக்காரன பையனை கல்யாணம் பண்ணானா, நான் கல்யாணம் பண்ண முடியாதா? அப்போ அவளை பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை டிசைட் பண்றதுனால இன்னைக்கு நான் சந்தித்து 2 வருஷம் ஆகுறது, 3 மாசம் கூட அந்த புள்ள அந்த மனுஷனோட வாழவே முடியல. 3 months கூட. இன்னைக்கு காலேஜினுடைய படிப்பும் போயிருச்சு, ஃபியூச்சரும் போயிருச்சு, இனி என்ன பண்றதுன்னே தெரியல. ரெஜிஸ்டர் வேற பண்ணிட்டாங்க. இனி அந்த பிள்ளைக்கு கல்யாணம்னு ஒண்ணு பண்ணுனா 2வது திருமணம் தான் பண்ணணும். யாரை பார்த்து இது? யாரை பார்த்து? அப்போ இன்றைக்கு நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னொருத்தரை பார்த்து உங்க வாழ்க்கையை நீங்க டிசைட் பண்ணவே பண்ணாதீங்க. அவங்க ரொம்ப கிராண்டா கல்யாணம் நடத்தினாங்க, அதனால நாங்க ரொம்ப கிராண்டா கல்யாணம் நடத்தணும். இது என்ன ஆண்டவருடைய பிள்ளையே? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அப்படி. சோ அவங்களுக்கு வசதி இருக்கு, அவங்க கல்யாணம் அவங்க பண்ணாங்க. அதுக்காக நம்ம என்ன கடன் வாங்கி பண்ண முடியுமா? இன்னொருத்தரை பார்த்து நீங்க உங்க வாழ்க்கைய தொலைச்சுக்காதீங்க. உங்க வாழ்க்கைய நீங்க வாழுங்க, அவங்க வாழ்க்கைய அவங்க வாழ்ந்துக்கட்டும். ஆமென். எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை இன்னைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாளைக்கு எனக்கு தேவைன்னா அந்த ட்ரெஸ்ஸை கர்த்தர் தருவாரு. இல்லைன்னா எனக்கு இந்த ட்ரெஸ்ல என்ன இப்ப குறைக்கும்? என்னுடைய சரீரத்தை மறைக்கிறதுக்கு, எல்லாருக்கும் முன்னாடி ஒரு நீட்டா நிக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்திருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோ இருக்கிறதுல சந்தோஷப்படுறதுன்றது பெரிய அபிஷேகம். ஆமென். பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, இருக்கிறதுல சந்தோஷப்படுவது நல்ல அபிஷேகம். ஆமென். அதான் சிலர் பழமொழி கூட சொல்லுவாங்க, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. எனக்கு கர்த்தர் போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். நீங்க வளரணும்னு எண்ணம் இருக்கணும், உயரணும்னு தரிசனம் இருக்கணும். ஆனா அதே நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, பெரிய திருப்தி, பெரிய திருப்தி. என் மனைவிக்காக உனக்கு ஸ்தோத்திரம், என் கணவனுக்காக ஸ்தோத்திரம், என் பிள்ளைக்காக ஸ்தோத்திரம், என் வீட்டிற்காக ஸ்தோத்திரம், என் வாகனத்திற்காக ஸ்தோத்திரம். ஒரு 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 விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்றேன், ஒரு ட்ரிக்ஸ்னு நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை 100 டைம் இது நல்லா இருக்குது, இது ரொம்ப நல்லா இருக்குது, இது ரொம்ப எனக்கு அழகா இருக்குது, இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்குது, 100 டைம் நீங்க சொல்லுங்க. நான் நம்புறேன் அந்த விஷயம் உங்களுக்கு ஆசீர்வாதமா தாங்க இருக்கும். ஆமென். ஆனா நமக்கு அது மட்டும் மனசுக்கு வரவே வராது. எடுத்த உடனே நம்ம என்ன சொல்லுவோம், அவனுக்கெல்லாம் நல்லா அமையுது, எனக்கெல்லாம், அவங்களுக்கெல்லாம் நல்லா அமையுது, எனக்கெல்லாம். தன்னுடைய ஆசீர்வாதத்தை குறைச்சு மதிப்பிடுகிறதே சிலருடைய பழக்கமாகவே போயிருச்சு, பழக்கமாகவே போயிருச்சு. நான் வந்து ஒரு பிஎஸ் சிஸ்டம் ஒன்று, ஒரு சின்ன சிஸ்டம் சர்ச்சில் வச்சிருக்கிறேன். அப்போ அந்த சிஸ்டம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ஒரு சிஸ்டம் தான். அப்போ அந்த சிஸ்டத்தை வந்து பார்க்குற எல்லாரும் கேட்பாங்க, இதையா வாங்குனீங்க, இதையா வாங்குனீங்க, இது வாங்குனதுக்கு இது வாங்கியிருக்கலாமே. எல்லாருமே மோஸ்ட்லி வந்து 75% பேர் அந்த சிஸ்டத்தை பார்த்த உடனே சொல்லுவாங்க, பாஸ்டர் இது வாங்குனதுக்கு இந்த பிராண்ட் வாங்கியிருக்கலாம்ல, இது ரொம்ப நல்லா இருக்கும், இது ரொம்ப, உங்களுக்கு இது எப்படி இருக்கு அப்படின்னு. நான் ஒருத்தட்ட கூட அந்த சிஸ்டத்தை பற்றி குறைவா சொன்னதே இல்லை. பா உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கோ தெரியலப்பா, எனக்கு சூப்பரா இருக்குப்பா, எனக்கு ரொம்ப நல்லா இருக்குப்பா. ஆனா உண்மை அது வாங்கி 15 ஆண்டுகள் அந்த ஊழியத்துடைய ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட்ல இருந்து அதை நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுல எனக்கு ஒரு மைனஸ் கூட நான் பார்க்கவே இல்லைங்க, பார்க்கவே இல்லைங்க. இன்னைக்கு வரைக்கும் அது நல்லா தாங்க எனக்கு இருக்குது. ஆனா எத்தனையோ பேர் அதை மைனஸா சொல்றாங்க. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு நீங்க என்ன கற்றுக்கொள்ளணும்னா, இன்னொருத்தரை பார்த்து என் வாழ்க்கை நான் என்ன பண்ண மாட்டேன், சத்தமா சொல்லுங்க, அவங்களுக்காக நீங்க வாழ முடியாது. வாழக்கூடாதுன்றதை விட வாழ முடியவே முடியாது. எத்தனை நாள் தான் வாழ முடியும், எத்தனை நாள் தான் வாழ முடியும். அதனால ஆண்டவரே, எனக்கு நீர் கொடுத்த வாழ்க்கையை நான் எப்படி வாழணும்னா சந்தோஷமாய் வாழ. ஆமென். என் பையன் ஒரு நாள் காலையில் வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போகும்போது, சாப்பாடு கொண்டு போகும்போது, மம்மி இன்னைக்கு வந்து எனக்கு தக்காளி சாதம் கொண்டு வந்தாலே பசங்கள்லாம் வித்தியாசமாக பார்ப்பாங்களே அப்படின்னு. உடனே நான் அவனை பார்த்து சொன்னேன், எப்பா
தக்காளி சாதத்தை ரசிச்சு சாப்பிடணும்ப்பா. தக்காளி சாதம்ன்றது அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது ஒரு பிரியாணி, அது எம்டி பிரியாணி மாதிரி. அதை நீ பிரியாணின்னு நினைச்சு சாப்பிடு. பார்த்து யாராவது ஒருத்தர் தக்காளி சாதமானு கேட்டா தக்காளி சாதம்னு சொல்லாத, நான் வந்து ஸ்மால் பிரியாணி கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லு. இல்லைன்னா ஒரு வித்தியாசமான பேரை கொடுத்து சொல்லு. நீ ஏன் அப்படி நினைக்கிற அப்படின்னு. அப்போ பிள்ளைகளுக்கு கூட மனசுல என்ன ஒட்டி இருக்குன்னா, ஸ்கூல்ல மத்தியானம் சாப்பிடும் போது கூட அவனை விட இது இந்த குணம் எங்க இருந்து வந்துச்சுன்னா அம்மா அப்பாக்குள்ள தான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அவனை விட நீ 2 மார்க் ஜாஸ்தியா எடுக்கணும்ப்பா, அவனை விட நீ நல்லா ஓட்டத்துல ஃபர்ஸ்ட் வரணும்ப்பா, நீ அப்படி வரணும்ப்பா, இப்படி வரணும்ப்பா சொல்லிட்டே இருப்பான். அவனை விட ஏன் வரணும், அவனை விட ஏன் வரணும்? அப்படி நம்ம எத்தனை தான் ஜெயிச்சிட போறோம்? என்னைக்காவது ஒரு உலக அதிசயம் வந்து இன்னைக்கு 7 வித்தியாசமா இருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி இன்னொன்னு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அதை தூக்கிட்டு இன்னொன்னு கொண்டு வந்துட்டாங்க. அப்போ வாழ்க்கை அப்படின்றது வந்து சிலர் ஜெயிப்பாங்க, சிலர் கீழே போவாங்க, அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஜெயிச்சிட்டே இருக்கணும் நான் அப்படின்னாலும் நினைக்க முடியாது. எங்க ஜெயிக்கணும்னா எனக்குள்ள நான் ஜெயிக்கிற வாழ்க்கை வாழ்வேன். ஆமென். அப்போ ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? இனி யார் வாழ்க்கை நீங்க வாழணும்? கேட்கல, சத்தமா சொல்லு, சத்தமா எல்லாரும் சொல்லுங்க. சாரி கூட யாரும் பார்த்து வாங்கணும்? ஆமா, அடுத்தவங்களை பார்த்து உனக்கெல்லாம் 7000 ரூபாய் சாரி, எனக்கு பாரு என்னுடைய கிறிஸ்துமஸுக்கு 1500 ரூபாய் சாரின்ற கூடாது. அது 7000 ரூபாய் சாரி அவங்களுக்கு கட்டினா கூட நல்லா இல்லை, ஆனா உங்களுக்கு 1000 ரூபாய் சாரி கட்டினா அவ்வளவு அழகா இருக்கு. அதைத்தானே நீங்க பார்க்கணும். பணத்தை பார்க்க கூடாது, பணத்தை பார்க்க கூடாது. அவங்க அப்படி வாழட்டும், அவங்களுக்கு இருக்கு, அவங்க வாங்குறாங்க. நமக்கு இது இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் எந்த நிலைமையில இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கணும். உங்க பிள்ளைகளுக்கு அப்படி பழக்காதீங்க. டிவிஎஸ் 50 உங்களுக்கு இருக்குதா? டிவிஎஸ் 50ல சந்தோஷமா ஏறுறதுக்கு உங்க பிள்ளைகளுக்கு சொல்லணும். டிவிஎஸ் 50 ஸ்டார்ட் பண்ண உடனே பக்கத்துல ஒருத்தர் என்ஃபீல்டு புல்லட் ஸ்டார்ட் பண்ணுவாரு. நம்ம எல்லாருடைய கண்ணு எங்க தான் போகும்? இப்ப டிவிஎஸ் 50 நிறைய ஓட்டுறதே இல்லை. ஏன்னு தெரியுமா? வெக்கம். டிவிஎஸ் 50ல பிள்ளைங்க ஏறவே மாட்டாங்க. ஸ்கூல் பிள்ளைங்க, டாடி நான் வேணா ஆட்டோல போட்டுமா, எனக்கு வேணா பஸ் அரேஞ்ச் பண்ணுங்க. ஏன் பாட்டு கேட்டா, நீங்க டிவிஎஸ் 50ல வரீங்க, எங்க ஸ்கூல் பசங்க எல்லாம் அவங்க அப்பா புல்லட்ல கொண்டு விடுறாரு. இதை யார் இப்படி பழக்கி விட்டது? அவன்கிட்ட சொல்லணும், டிவிஎஸ் 50 தான் மேலானதுடா. அது நமக்கு 2 டயர் இருக்குது, அது இன்ஜின் இருக்குது, பெட்ரோல் ஊற்ற முடியும், நம்மளை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கும், பெரிய ஆக்சிடென்ட் எதுவும் வராது. நம்ம தான் அதை பாசிட்டிவா சொல்லி பிள்ளைகளுடைய மனசுல இருக்கிற இன்னொருத்தரை அந்த கம்பேர் பண்றதை நம்ம என்ன பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க. நீங்களே வளர்த்து விட்டீங்கன்னா நீங்க பொல்லாத தகப்பன், பொல்லாத தாய். நீங்க அப்படி வளர்த்து விட்டீங்கன்னா, அந்த அவங்கள விட நான் வசதியா இருக்கணும் அப்படின்னு வளர்த்து விட்டீங்கன்னா நீங்க எந்த தாய்? பொல்லாத. எத்தனை இங்க இருக்கீங்கன்னு தெரியல எனக்கு. அப்படி பொல்லாத தாய், பொல்லாத தகப்பன் அப்படி இருக்கக்கூடாது. நல்லா வாழ், நல்லா இரு. ஆனா இன்னொருத்தருடைய பார்த்து நான் ஒரு நாளும் நான் ஆசையும் பட மாட்டேன். எனக்கு ஆண்டவர் நன்மையானதையே கத்த செய். எல்லாரும் கையை உயர்த்தி, ஆண்டவரே அந்த அபிஷேகத்தை எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு கேளு. இனி என் வாழ்க்கை நான் சந்தோஷமா வாழணும். எனக்கு கொடுத்திருக்கிற ஆகாரத்திற்காக நன்றி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே எனக்கு கொடுத்திருக்கிற உயர்வுக்காக நன்றி, எனக்கு கொடுத்திருக்கிற வாகனத்திற்காக நன்றி, எனக்கு கொடுத்திருக்கிற வீட்டிற்காக நன்றி, எனக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி. தகப்பனே எங்களை ஆசீர்வாதமா நீர் வைக்க போகிறதற்காக நன்றி, எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழ போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இனி நாங்கள் மற்றவர்களை பார்க்க மாட்டோம், அவர்களுடைய நடத்துதலை பார்த்து அந்த மாதிரி எங்க வாழ்க்கை அமையணும் நாங்க நினைக்க மாட்டோம் ஆண்டவரே, நினைக்க மாட்டோம். ஆமென். இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம வேதத்தை திறந்து வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 4வது வசனத்தை வாசிக்கலாமா? 46ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நான் உன்னுடனே எகிப்திற்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன், யோசேப்பு தன் கையினால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். நீங்கள் 1வது வசனத்திலிருந்து வாசிங்கள். இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவற்றையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெர்செபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்கினுடைய தேவனுக்கு பலியிட்டான். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அது அவன் இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்திற்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னுடனே எகிப்திற்கு வருவேன், நான் உன்னுடனே எகிப்திற்கு வருவேன், நான் உன்னுடனே எகிப்திற்கு வருவேன்.
ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் கர்த்தருடைய சமூகத்திலே இந்த 15வது நாள் இந்த ஜெபத்திலே ஒரு வாக்குத்தத்தத்திற்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு வார்த்தை, நான் உன்னுடனே எகிப்திற்கு வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த எகிப்துக்கு வருவேன் என்று சொல்றதுல ஒரு ரீசன் அதுல கண்டிப்பா இருக்குது. ஆண்டவர் நான் உன்னோடு வருவேன் அப்படின்னா அநேக இடங்களில் ஆண்டவர் எழுதி இருக்கிறார். நான் உன் கூட இருப்பேன், இந்த பிரச்சனையில உன் கூட வருவேன், எல்லா நேரத்திலும் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு இருப்பேன் அப்படின்னு நிறைய இடங்களிலே காமனா ஆண்டவர் எல்லா இடத்துலையும் நான் உன் கூட வருவேன்னு ஆண்டவர் சொன்னார். ஆனா இந்த இடத்துல மட்டும் யாக்கோபை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னோடு எகிப்திற்கு வருவேன், எகிப்திற்கு வருவேன். ஏன் அப்படின்னா இந்த யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த எகிப்திற்கு போகிறதற்கு ரொம்ப பயப்படுறாரு. தேசம் எல்லாம் பஞ்சம் உண்டாயிற்று. இப்ப இவங்களுடைய ஆடு மாடுகள் எல்லாம் நிறைய செத்து போயிருச்சு. இவர்கள் போடுகிற விவசாயம் எதுவுமே சரியா வரல. அந்த 7 வருடம் உலக நாடுகளுக்கெல்லாம் பஞ்சமான நாட்கள். அப்போ ஆகாரம் இல்லாததுனால இந்த யாக்கோபோடு கூட கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் இருக்கிறாங்க. 70 பேருக்கும் இவர் தான் ஆகாரம் கொடுக்கணும். அப்போ எகிப்திலே தானியங்கள் உண்டு என்று கேள்விப்பட்டு தன்னுடைய பிள்ளைகளை அனுப்புறாரு. அந்த பிள்ளைங்க அங்க போய் எகிப்துல இருக்கிற தானியங்களை எல்லாம் வாங்கிட்டு வர்றாங்க. இவங்க சாப்பிடுறாங்க. அந்த தானியம் முடியும் போது திரும்ப 2வது டைம் போறாங்க. போகும்போது யோசேப்பு அங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுடைய தம்பி ஆகிய பென்யமீனை கூப்பிடாம நீங்க இங்க வந்துட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு ஆகாரம் நான் தரமாட்டேன், உங்க தம்பியை நீங்க கூட்டிட்டு வாங்க. ஏன் அப்படின்னா யோசேப்பு தன்னுடைய தகப்பனை விட்டு போனதற்கு பிற்பாடு பிறந்தவன் தான் பென்யமீன். இந்த பென்யமீனுடைய அவன் இறக்கும் போதே அம்மாவும் இறந்துட்டாங்க. அதனால தன்னுடைய சகோதரன் மேல அவனுக்கு பார்க்கணும்னு ஒரு பாசம் வருது. அப்போ நன்றாய் கவனிங்கள், இந்த தகப்பனார் என்ன சொல்றாரு அப்படின்னா, பென்யமீனை நான் அனுப்ப முடியாதுப்பா, ஏற்கனவே நான் ஒரு பையனை இழந்துட்டேன், ஒரு பையன் என்ன விட்டு போயிட்டான், பென்யமீனை நீங்க கூட்டிட்டு போறதா இருந்தா நீங்க அங்க ஆகாரம் வாங்கவே போக வேண்டாம். இப்படியே இவங்க என்ன பண்றாங்கன்னா, சாப்பாடு இல்லாம இருக்கும்போது அவங்க பிள்ளைங்க எல்லாம் ஃபைட் பண்றாங்க. இந்த பாருங்க, நாங்க பென்யமீனை பத்திரமா கூட்டிட்டு வரோம், இப்ப சாப்பாடு இல்லாம நாங்க எல்லாம் சாகுறோம்ல, பென்யமீனை அனுப்ப மாட்டீங்களா? அவங்க அப்பா தன்னுடைய பையனை எகிப்திற்கு துக்கத்தோட அனுப்புவாரு. இல்லைன்னா நம்ம செத்துருவோம், சாப்பாடு இல்லாம செத்துருவோம். அப்போ யாக்கோபுனுடைய மனசுல எகிப்து அப்படின்னாலே அது போக வேண்டாம், அது போகக்கூடாத இடம். ஏன் அப்படி அவர் மனசுல நினைச்சார் அப்படின்னா, நீங்கள் வேதத்தை எகிப்துல புரட்டி பார்த்தால் ஆபிரகாம் ஆண்டவருடைய அந்த எகிப்திற்கு போனதுக்கு அப்புறம் தான் அந்த ஜனங்களை பார்த்து பார்த்தீங்கன்னா பொய் சொல்லுவான். நீங்கள் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே 10வது 11வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, ஆபிரகாம் எகிப்து தேசத்துல போகும்போது அவன் பயப்படுறத குறிச்சு, அந்த ஜனங்களை குறித்து பயப்படுறது குறித்து 12ஆம் அதிகாரத்திலே 10வது 11வது வசனத்தை வாசிக்கலாமா? அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று, தேசத்தின் பஞ்சம் கொடிதாயிருந்தபடினால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்திற்கு போனான். அவன் எகிப்திற்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன், எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள். கவனிங்க, எகிப்து தேசத்திற்கு இவனுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் ஏற்கனவே அவர் போயிருக்காரு. ஆனா அவர் என்ன பண்ண போறாருன்னா, பயப்பட்டுட்டே உள்ள போறாரு. ஏமா, இந்த தேசத்துக்குள்ள வந்துட்டோம், நீ பார்க்கிறது ரொம்ப அழகா இருக்க, நான் கொஞ்சம் அசிங்கமா இருக்கிறேன், ஒருவேளை இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு உன் ஹஸ்பண்ட் அப்படின்னு தெரிஞ்சுட்டு என்ன கொன்னுட்டு உன்னை உயிரோட வைப்பாங்க, அதனால நீ என்னுடைய மனைவின்னு சொல்லாத, சகோதரின்னு சொல்லுன்னா அந்த இடத்துல போய் சொல்றான். ஆபிரகாம் விசுவாசிகளுடைய தகப்பன், ஆண்டவரோட பேசினவன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு வீட்டை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த ஒரு மனுஷனாலேயே எகிப்து தேசத்துல அவ்வளவு பயப்படாம உள்ள நுழைய முடியல. ஏன் அப்படின்னா எகிப்து தேசத்துல இருக்கிற ஜனங்கள் கொடுமையானவர்களா இருந்தார்கள். அவங்களுக்கு உன்னை அடையணும்னு நினைச்சாங்கன்னா யாரை சாகடிக்கிறதுலயும் அவங்க தயங்க மாட்டாங்க. அப்போ அப்படிப்பட்ட கொடுமையான ஒரு இடத்திற்கு என் பிள்ளை உயிரோடு இருக்கிறான்ற செய்தி எனக்கு சந்தோஷமா இருக்குது. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் அப்படின்னு அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் இப்ப சொல்றாங்க, அப்பா யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், ஆண்டவர் அவனை ரொம்ப பெரிய அளவுல உயர்த்தி வச்சிருக்கிறாரு, பாருங்கப்பா அவன் அனுப்பிவிட்ட குதிரையை பாருங்கப்பா, அவன் அனுப்பிவிட்ட வண்டிகள் எல்லாம் பாருங்கப்பா, இப்போ கையோட நம்ம எல்லாரையுமே கூட்டிட்டு போக சொன்னா நம்ம அழகா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கலாம். இப்ப இங்க பஞ்சம், தன்னுடைய தகப்பனை தன்னுடைய மகனை 14 வருடமா அவங்க அப்பா இழந்தாரு. யோசேப்புக்கு பல வர்ண அங்கி போட்டு அழகு பார்த்தவர். இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, காணாம போன ஒரு பையன் 14 வருஷம் தாண்டி உயிரோட இருக்கிறான் அப்படின்ற ஒரு செய்தி கேள்விப்படுறோம். அதுவும் ரொம்ப பெரிய போஸ்டிங்ல இருக்கிறான்னு கேள்விப்படுறோம்.
அந்த நாட்டையே அவன் தான் ஆளுறான்னு கேள்விப்படுறோம். அவன் போகிறதற்கு வண்டி வாகனம் எல்லாமே அனுப்பி இருக்கிறான். நீங்களும் நானுமா இருந்தா எதையாவது யோசிப்போமா? எதையாவது யோசிப்போமா? 1% கூட யோசிக்க மாட்டோம். ஏற்பா ஏறுப்பா, 14 வருஷம் தாண்டி என் பிள்ளை உயிரோடு இருக்கானா, அதுவும் அவ்வளவு பெரிய ஆளா இருக்கானா, கிளம்பு கிளம்பு கிளம்பு, ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ணக்கூடாது, நம்ம போய் அவனோட செட்டில் ஆயிடுவோம். ஆனா வேதம் சொல்லுது, அந்த சந்தோஷமான செய்திய யாக்கோபால சந்தோஷமா எடுக்கவே முடியல. இதுவரைக்கும் என் வாழ்க்கையில நிறைய தப்பு பண்ண ஆண்டவரே, இதுவரைக்கும் உமக்கு பிரியம் இல்லாத எங்கெங்கயோ நான் போனேன், நானா ஓனா நிறைய டிசைட் பண்ணேன். ஆனா நான் இப்ப ரொம்ப வயது சென்றவன், இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ள என் மரணம் இருக்க போகுது. எனக்கு எதுவுமே முக்கியம் இல்ல. நான் சாகிற நேரத்துல என்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, சாராய் அவங்க கல்லறையில என்ன அடக்கம் பண்ணப்படணும். ஸோ இந்த லாஸ்ட் மினிட்ல நான் ஒருவேளை எகிப்திற்கு போய் அங்க சூழ்நிலை சரியில்லைன்னா பெரிய அங்கலாய்ப்பும் பெரிய பயமும் அவனுடைய இருதயத்துல இருக்கும்போது, இப்ப கர்த்தர் அவன் பலி செலுத்தும் போது இறங்கி வர்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, யாக்கோபே, நீ எகிப்து தேசத்திற்கு போகிறதற்கு நீ பயப்பட வேண்டாம், நான் உன்னோடு கூட எகிப்து தேசத்திற்கு வருவேன், நான் உன்னோடு கூட வருவேன், நான் உன்னோடு கூட வருவேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிறவர், உங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய சவால் இருக்கலாம், உங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய பிரச்சனை காத்திருக்கலாம். நான் தனியா தான் போகணுமோ, நான் எப்படி தனியா இதை நான் ஓவர் கம் பண்ண போறேன், நான் எப்படி தனியா வாழ போறேன், என் எதிர்காலம் என்ன, என் வாழ்க்கை என்ன, என் பிள்ளையினுடைய எதிர்காலம் என்ன, எனக்கு யாருமே இல்லையே, எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லையே, என் பிள்ளையோட யாருமே இல்லையே, என் பொண்ணோட யாருமே இல்லையே, என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லையே, நான் வீட்டுல இருந்தா கூட தனியா தான் பாஸ்டர் இருக்கிறேன், நான் படுக்கை அறைக்கு போனா கூட தனியா தான் பாஸ்டர் படுக்கிறேன். ஆயிரக்கணக்கான எண்ணங்களிலே நீங்கள் எப்படி உங்களுக்கு முன்பாக இருக்கிற எதிர்காலத்தை எதிர்கொள்றதுன்னு உங்களுக்கு ஒருவேளை பயமா இருக்கலாம், பயமா இருக்கலாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாஸ்டர், நான் அடுத்த உயர்வு, அடுத்த பதவி, அடுத்த பொறுப்பு, இல்லைன்னா உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம், இதெல்லாம் நினைக்கும் போது அடுத்து நான் எப்படி ஸ்டெப் எடுத்து வைக்க போறேன், இன்னும் நான் போகிற காரியம் ரொம்ப சோதனையா இருக்கும்னு நிறைய பேர் சொல்றாங்க, இன்னும் என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தா எப்படி அவ வாழ்வா, இப்படி பெரிய நெகட்டிவ் உங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்கலாம். ஆனா இந்த 15வது நாள் கர்த்தர் உங்க கரத்தை பிடிச்சு சொல்றாரு, நீ எகிப்திற்கே போனாலும் நான் உன்னோடு வருவேன், நீ எகிப்திற்கு போனாலும் நான் உன்னோடு கூட வருவேன். என் ஆண்டவராகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன் பிள்ளையோடு நான் வருவேன். இந்த உலகத்தில் இருக்கிற அம்மா, அப்பா, சொந்தம், நண்பர் யாருமே உன்னோடு கூட வராவிட்டாலும் என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னோடு கூட எகிப்திற்கு நான் உன்னோடு கூட வருவேன், நான் உன்னோடு கூட வருவேன். ஆசீர்வாதத்துல உங்களோட வர்றதற்கு 1000 பேர் காத்துட்டு இருக்கிறாங்க, உயர்வுல உங்களோட வர்றதற்கு 1000 பேர் காத்துட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் உங்க கூட வந்தாங்க, சந்தோஷத்துல உங்க கூட நிறைய பேர் வந்தாங்க, வெற்றியில உங்க கூட நிறைய பேர் வந்தாங்க, உங்க பாக்கெட்ல பணம் இருக்கும் போது உங்களோட நிறைய பேர் வந்தாங்க, நீங்க சந்தோஷப்படும் போது உங்க கூட நிறைய பேர் வந்தாங்க. ஆனா இன்னைக்கு நெருக்கமான ஒரு பிரச்சனையில நீங்க போற பாதை கடினமா இருக்குது. இன்னைக்கு யாரையாவது உதவிக்கு அழைச்சா யாருமே வரமாட்டேன், நான் வரமாட்டேன், உன் பாடு நீ பார்த்துக்கோ, உன் பிரச்சனை நீ பார்த்துக்கோ, நான் எப்படி உன் கூட வருவேன், என்னால வர முடியாது. அப்ப நீங்க நினைக்கலாம், சந்தோஷத்துல எத்தனையோ பேர் என் கூட வந்தாங்களே, துக்கத்துல என் கூட வர்றதற்கு ஒருத்தர் கூட இல்லையான்னு நீங்க எதிர்பார்த்த இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆனா சிஸ்டர், பிரதர், எங்க அன்பு தாயே, தகப்பனே, கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, இந்த பாதையில உன் கூட நான் வருவேன், உன் சொந்தக்காரன் வராம இருந்தாலும் நான் உன் கூட வருவேன், நீ நம்பினவர்கள் வராவிட்டாலும் இந்த தேவையிலே என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னோடு எகிப்திற்கு வருவேன். நீ பயப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம். நான் நம்புறேன், ஆண்டவர் உங்க கூட வருவார் என்றால் அது எகிப்தாய் இருந்தாலுமே அது கானானாய் மாற்றப்படும், அது நரகமாய் இருந்தாலுமே அது பரலோகமாய் மாற்றப்படும், அது கஷ்டமான பாதையாய் இருந்தாலுமே அது லகுவாக்கப்படும். அதுல ஒன்றுமே இல்லை என்றாலும் உன் பாத்திரம் நிரம்பி வழியும், ஏனென்றால் கர்த்தரும் கூட வர்றாரு. கரங்களை தட்டி நம்புகிறவர்கள் ஹalleluya ஹalleluya ரப்பலா தேஹரம் ரோதலர சம்தன ரோஹபபா, நான் உன்னோடு எகிப்திற்கு வருவேன், நான் உன்னோடு எகிப்திற்கு வருவேன். கானானுக்கு மட்டுமல்ல, எகிப்திற்கே என்னோடு கூட வருகிறவர். கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, இந்த வார்த்தையை நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க, விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க, இந்த வார்த்தை எனக்கு தான் அப்படின்னு சொல்லுங்க. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது உங்க கூட இயேசு வர்றாரு, அந்த ஆபரேஷன்ல இயேசு உங்க கூட வர்றாரு.
ஹalleluya. அந்த கடன்காரனுக்கு முன்னாக இயேசு உங்களுக்கு வர்றார். அந்த ஜாமீன் அந்த இடத்துல இயேசு உங்களுக்காக நிற்பார். இயேசு அந்த இடத்துல உங்களுக்காக பரிந்து பேசுவார். அந்த பேங்குக்குள்ள இயேசு உங்களுக்காக வருவார். அந்த நெருக்கமான சூழ்நிலையில இயேசு உங்களோடு வருவார். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்பில் இயேசு உங்களோடு கூட வருவார். உங்களுடைய சரீரம் பலவீனப்படும் போது இயேசு உங்களோடு கூட வருவார். ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவர் மேல நீங்க ஆண்டவரை அறிஞ்சுக்கணும். எப்படி அறிஞ்சுக்கணும்னா, ஆண்டவர் கானானுக்கு மட்டும் நம்ம கூட வர்றவர் அல்ல. இந்த உலகத்துல இருக்கிற நிறைய பேரு எப்ப நம்ம கூட வருவாங்கன்னா, கானானுன்னா மட்டும்தான் நம்ம கூட வருவாங்க. கானான் அப்படின்னா வந்துருவாங்க. கானான் அப்படின்னா ஆசீர்வதிக்கப்பட்ட இடம், செழிப்பான இடம், ஒரு சந்தோஷமான இடம். ஆனா கஷ்டம், பிரச்சனை, யாருக்காவது ஒருத்தர் நீங்க பேசணும், எனக்காக ஜாமீன் கையெழுத்து போடணும், எனக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல வர முடியுமா, எனக்காக ஒரு சாட்சி சொல்ல முடியுமா, அப்ப பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டே இருப்பாங்க. சென்னையிலே பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மருத்துவத்தை படித்து முடித்து டாக்டரான ஒரு பையன் மருத்துவத்தை படித்து கொண்டிருக்கும் போது ஒரு கிறிஸ்தவ குடும்பம். அப்போ அவன் படிச்சுட்டு இருக்கும்போது தன்னுடைய நண்பனுக்கும் அவனுக்கு ஒரு பெரிய வாக்குவாதம் வந்துருச்சு. அப்போ அந்த வாக்குவாதம் முத்தி போய் கடைசியில் அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அந்த பையனை அவன் கொன்னுட்டான். இந்த பையன் கொன்னுட்டான். அது ஒரு பெரிய பிரச்சனையா நீங்கள் கூட நிறைய பேர் பேப்பர்ல கூட வாசிச்சிருக்க முடியும். அப்போ அவன் கொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டான்னா, அவனுடைய உடம்பை அவன் பார்ட்டா கட் பண்ணிட்டான். கட் பண்ணி பேக்ல வச்சு அவன் டிராவல் பண்ற ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இதா போட்டுட்டு போனான். கடைசியில் போலீஸ் அதை அவனை கண்டுபிடிச்சா அவனுடைய பெயர் டேவிட். அவனுடைய அம்மா அப்பா 2 பேரும் ஊழியம் செய்யறவன். அவன் இந்த மாதிரி கொண்டுட்டான். அப்போ எல்லாருமே உலகமே அவனை பார்த்து கொந்தளிச்சிருச்சு. இல்ல நீ ரொம்ப மோசமான, உண்மையில அவன் மோசமானவன் தான், அப்படி பண்ணியிருக்க கூடாது. அப்போ அவனுக்கு தூக்கு தண்டனை கைதியை ஆகிற அளவுக்கு எல்லாருமே பேசிட்டாங்க. இவனை விடுதலை ஆக்கக்கூடாது, இவனுக்கு மன்னிப்பு கொடுக்கக்கூடாது. ஆனா என்னதான் உலகம் அப்படி நியாயம் தீர்த்தாலும் பெத்த பிள்ளைய, அந்த பிள்ளைய அவங்க அம்மா அப்பா இழந்துட்டாங்க. அது ஒரு கொடுமையானது. அவங்க அம்மா அப்பாவுடைய இறுதி ரொம்ப வருத்தப்படும். ஆனா இந்த பையன் அப்படி சொன்னா இனி திரும்பி எப்படி அவன் பண்ணாம இருப்பான். ஆனா பெத்த அம்மா அப்பா தன்னுடைய பிள்ளை தூக்குல தொங்குறத சாகிறத ஒரே பையன் எப்படி அவங்களால பொறுத்துக்க முடியும்? ஆனாலும் முழங்கால் பட்டிட்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரத்துல சொன்னாங்களா, ஆண்டவரே எங்க பிள்ளை செஞ்சது தப்பு தான், நாங்க அதை ஒத்துக்கிறோம், பட் அவனை கொல்றது எப்படி நாங்க ஒத்துக்க முடியும்? ஆனா ஒண்ணு, உங்களுக்கு என் பையிலைய கொடுக்க வேணாம்னா எடுத்துருங்க. அந்த அம்மா அப்பாவுக்காக அழுது 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 அவங்க சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணாங்களாமா அவங்க. ஆனா தன்னுடைய பிள்ளைக்காக திறப்புல நின்னாங்க. அப்போ எல்லாரிடத்துலையும் போய் நிறைய பேரிடத்துல என் பிள்ளை ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கான், என் பிள்ளை மனம் திரும்பிட்டான், என் பிள்ளை இப்போ இயேசுவை ஏத்துக்கிட்டான், இனி செய்ய மாட்டான்றான். இந்த ஒரு சான்ஸ் கொடுப்பீங்களா? ஒரு சான்ஸ் கொடுப்பீங்களா? அவங்க போகிற இடத்துல எல்லாம் சொன்னாங்களாமா, உன் பிள்ளைக்காக வாதாட நாங்க வரமாட்டோம். எத்தனையோ பேரை கூப்பிட்டு, உண்மையிலே நம்மளா இருந்தா கூட போக மாட்டோங்க. நம்ம எப்படி போவோம்? ஒரு கொடுமையா ஒருத்தனை கொண்டு இருக்கிறான், அவனுக்காக நம்ம வக்காலத்து வாங்குவோமா, வழக்காடுவோமா? முடியாது. நம்ம போக மாட்டோம். யாருமே போகல. ஆனா அவங்க டெய்லி முழங்காலிட்டு ஜெபம் பண்ணாங்க. திடீர்னு ஒரு ஜட்ஜ் வந்தாரு. அவனை பார்த்து அவனிடத்துல பேசினாரு. ஒரு மணி நேரம் பேசும்போது இனி அவனால பிரச்சனை வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அவனுக்கு அந்த தண்டனையை குறைத்து, அவன் படிச்சுட்டு இருக்கிறத அதை வச்சு, அவன் படிக்கிற பையன் அப்படின்னு வச்சு அவனுடைய அந்த ஜெயிலில் இருக்கிற வருஷங்களை குறைச்சு இன்றைக்கு அந்த பையனை ஜீவனோட ஆண்டவர் காப்பாற்றினார். ஆமென். அந்த தேவனாகிய கர்த்தர் தான் வாக்கு கொடுக்கிறாரு. நான் சொல்றேன், எப்படி ஒரு அம்மா அப்பாவுடைய மனம் பித்து மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் என் இயேசு அப்பாவுடைய மனமும். இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க பாவம் பண்ணும்போது ஆண்டவருடைய இருதயம் கடினமானது உண்மைதான். ஆனா அந்த பாவத்திற்காக மனம் திரும்பி அழும்போது ஆண்டவருடைய இருதயம் அப்படியே இளகிருச்சு. அவங்களுக்காக கர்த்தர் அவர்களுக்காக இறங்கினார். நான் நம்புறேன், ஒருவேளை உங்கள் பாவத்து நிமித்தமாய் கர்த்தர் உங்கள் மேல கோபமா இருக்கலாம், உங்களை அந்த பாதைக்குள்ள நடத்தி இருக்கலாம், நீங்க தான் காரணமா இருக்கலாம். ஆனா இந்த 21 நாளும் இரக்கம் செய்யும் வரை கூட்டத்துல கர்த்தர் சமூகத்துல கையேந்தி நின்று என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் தான் ஆண்டவரை தப்பு பண்ணேன், என் சூழ்நிலை அப்படி பண்ணிருச்சு ஆண்டவரேன்னு கர்த்தர் சமூகத்துல நிற்கும் போது என் ஆண்டவர் கண்டிப்பா உங்களுக்காக இறங்கி மறுபடியும் உங்கள் தலையின் மேல ஆசீர்வாதத்தை வைப்பார் என்று நான் நம்புகிறேன். அவர்தான் வாக்கு கொடுக்கிறாரு, நான் உன்னோடு கூட கானானுக்கு மட்டுமல்ல எகிப்திற்கும் வருவேன். ஹல்லேலூயா. கானான்ல இருக்கும்போது இயேசு உங்களோட வந்தார், உங்களை சந்தோஷப்படுத்தினார். இப்போ உங்க பாதை எகிப்து. கர்த்தர் சொல்றாரு, டோன்ட் வரி, நீ ஒரி பண்ணிக்காத, நான் கூட வருவேன். ஆமென். இந்த வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கும் போது
ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் பேசினார். அப்படின்னா வேதத்திலேயே ஆண்டவர் சென்ற 3 இடங்கள், ஆண்டவர் ஒரு 3 சூழ்நிலையில 3 பேருடைய வாழ்க்கையில ஆண்டவர் கடந்து போறாரு. அதை வேகமாய் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 3ஆம் அதிகாரம் தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அப்பொழுது நேபுகாத் நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவருடைய முகம் வேறு பெற்றது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை விட பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாகும்படி உத்தரவு கொடுத்து சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தின் பலசாலிகளான புருஷருக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வையோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். ராஜாவின் கட்டளை கடுமையாய் இருந்தபடினாலும் சூளை மிகவும் சூடாய் இருந்தபடினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷர்களை கொன்று போட்டது. சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்றும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்னியின் நடுவிலே விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷர்களை அல்லவோ கட்டுண்டவர்களா அக்னியிலே போட்டோம் என்றார். அதற்கு ராஜாவுக்கு பிரதி உத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாகிறதை காண்கிறேன், அவனின் ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றார். கரங்களை தட்டி ஹalleluya. சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவுடைய தேவன் நம்முடைய தேவன். ஆமென். இந்த சம்பவம் நமக்கு தெரிந்த சம்பவம். சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ ராஜாவுக்கு முன்பாக வைராக்கியமாய் நிற்கிறார்கள். எல்லாருமே ஆண்டவரை தூசிச்சாலும், ஆண்டவருக்கு முன்னாடி மற்ற விக்கிரகத்துக்கு முன்னாடி நின்னாலும் நாங்க நிக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு பெரிய வைராக்கியத்தை எடுத்தாங்க. அப்போ 7 மடங்கு அக்னி சூளை அப்படியே பெருசாக்கப்படுது. அவர்களை கட்டி கொண்டு போன பலசாலியான புருஷர்கள் போகிற இடத்திலே செத்து விழுந்தார்களாமா. அந்த அக்னியினுடைய தாக்கம் அந்த மாதிரி இருந்துச்சு. நீங்க எரிஞ்ச வீடுகளை எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, அந்த எரிஞ்ச வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற வீடுகள்ல இருக்கிற அந்த பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே உருகும், அந்த வெப்பம் தாங்க முடியாம. அப்போ அந்த 7 மடங்கு அக்னி சூளை ஏத்தின உடனே கொண்டு போய் போட போனவங்க அப்படியே செத்துட்டாங்களாமா. ஆனா வேதம் சொல்லுது, சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ 3 பேரையும் அக்னி சூளைக்குள்ள போட்டாங்க. கர்த்தர் அவர்களுக்கு 4வது நபராக தேவன் அங்கே அவர்களோடு இருந்தார். என் தேவனாகிய கர்த்தர் அக்கினி சூளையிலே அவர்களோடு கூட போனார். அப்படி என்னால் அக்கினி சூளை என்கிறது யாரும் போக முடியாத ஒரு இடம். நினைச்சா கூட இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவுக்கு உதவி செய்கிறதற்கு ஒருவராலும் போக முடியாது. ஏன்னா அந்த இடத்திற்கு போனா அவர்களுக்கும் சாவு வர்றது நிச்சயம். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய யாரோ ஒருத்தர் இதே போல ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க கடந்து போகலாம். பாஸ்டர், நான் கடந்து போகிற சூழ்நிலையிலே யாருமே உதவி செய்ய வர முடியாது, யாருமே என்னை காப்பாற்ற முடியாது, அக்கினி ஜுவாலை. அப்படி யாராவது எனக்காக வந்தால், எனக்காக அந்த இடத்துல கிரியை செய்யணும்னு நினைச்சா அவங்களும் என் கூட சேர்ந்து மடிஞ்சு போவாங்க. எனக்கு யார் உதவி செய்ய வந்தாலும் அவர்கள் வெற்றியோடு திரும்பி வர மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள நான் கடந்து போறேன். அதனாலதான் எங்க அக்காவை நான் கூப்பிடல, அதனாலதான் எங்க அம்மா அப்பாவை நான் கூப்பிடல, அதனாலதான் என் சொந்தக்காரங்களை கூப்பிடல. நான் என்ன செய்வேன் என்றே தெரியல. தற்கொலை செய்வதுதான் வழி அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் பேசுகிறாரு, யாருமே வர முடியாத இடத்திற்கு உன்னோடு நான் வருவேன், உன்னோடு நான் வருவேன். நம்பர் 1, முதலாவது எகிப்திற்கு உன்னோடு வருவேன் என்று சொன்ன கர்த்தர் முதலாவது ஒரு வார்த்தையை பேசுகிறார். யாரும் வர முடியாத ஒரு சூழ்நிலையிலே நானே உன்னோடு கூட வருவேன். கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, நான் நம்புறேன். நீங்க யாரும் வர முடியாத அந்த மகனுடைய பிரச்சனையில கர்த்தர் வருகிறார். யாரும் வர முடியாத அந்த சூழ்நிலையில இயேசு வருகிறார். பாஸ்டர், யாருமே அந்த இடத்துல வர முடியாது, எத்தனை பேர் வந்தாலும் அதுல மாண்டு போயிருவாங்க. நான் யாரையும் சிக்க வைக்கிறதுக்கு நான் விரும்பல, நான் யாரையும் மாட்டி விடுறதற்கு விரும்பல. என்னை எப்படி தூக்கி எடுக்க முடியும்? கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னோடு கூட வருவேன், நான் உன்னோடு கூட வருவேன். ஹalleluya.
எத்தனை பேர் உங்களோட கூட இருந்தாலும் யாருமே வர முடியாத ஒரு சூழ்நிலை நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கண்டிப்பா வரும். கண்டிப்பா வரும். தங்கமான தகப்பனார் இருக்கலாம், ரொம்ப அழகா நேசிக்கக்கூடிய தாயார் இருக்கலாம். ஆனா சில பாதைகளுக்குள்ள உங்களை கர்த்தர் நடத்தும் போது கண்டிப்பா யாருமே உங்க கூட வர முடியாது. அது அம்மாவுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது, அப்பாவுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. நம்மளை நேசிக்கிற யாருமே நமக்காக வாதாடவோ வழக்காடவோ முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள கண்டிப்பா நம்ம அது நிறைய பேர் அந்த பாதையில் நம்ம கடந்து போவோம். ஆசைப்பட்டா கூட யாரும் வந்து இந்த இடத்துல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்காக யார் நிற்க முடியும்? உன்னை காப்பாற்றணும்னு ஆசை இருக்குப்பா, பட் என்ன செய்ய முடியும்? முடியாது. பக்கத்தில் போனாலே செத்து விழுந்துடுறாங்களே. நானும் செத்து போயிடுவேன், என்னாலே ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நான் நம்புறேன், அந்த மாதிரி சிச்சுவேஷன் உங்களுக்கோ உங்களுடைய பிள்ளைகளுக்கோ இருந்தா நான் சொல்றேன், இங்க கவலைப்படாதீங்க. அந்த இடத்துல யாருமே வர முடியாட்டாலும் என் இயேசுவால வர முடியும். அதனால தற்கொலை பண்ணிக்க வேண்டாம், அதனால மரணம் அடைஞ்சிட வேண்டாம். சிலர் அப்படிதான் நினைக்கிறாங்க. நான் ஹோப்லெஸ் அப்படின்றாங்கல்ல, நான் ஹெல்ப்லெஸ் ஆயிட்டேன், எனக்கு யாராலுமே ஹெல்ப் பண்ண முடியாது பாஸ்டர், யார் நினைச்சாலும் முடியாது பாஸ்டர். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போதுதான் நிறைய பேர் சூசைட் பண்ற தாட்டே அவங்களுக்கு வருது. நான் பேசாம செத்துறேன், நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும், யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நான் வந்துட்டேன்ல, நான் இனியா உயிரோட இருக்கணும். நான் சொல்றேன், நீங்க அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் என் இயேசு நுழைய முடியாத இடம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. என் இயேசு வர முடியாத இடம்னு ஒண்ணுமே இல்லை. என் இயேசுவால தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு ஒண்ணும் இல்லை. என் இயேசுவால காப்பாற்ற முடியாதது என்று ஒன்றுமே இல்லை. என் இயேசுவால ஆசீர்வதிக்க முடியாதது என்று எதுவுமே இல்லை. அதனாலதான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, நான் உன்னோடு கூட யாரும் வர முடியாத இடத்துல வருவே. நீ எகிப்திற்கு போறதுக்கு பயப்பட வேண்டாம் மகனே, நான் உன்னோடு கூட எகிப்திற்கு வருவேன். நீ நினைக்கிறது மாதிரியே உன் பிள்ளையாய யோசேப்பு அவனுடைய கையினாலே உன் கண்ணை மூடுவான். நீ கவலைப்படாத. நீ எந்த இடத்துல உன்னை அடக்கம் பண்ணணும்னு நினைச்சியோ அதே இடத்துல உன்னை அடக்கம் பண்ணுவாங்க. அந்த மாதிரியே பாத்தீங்கன்னா கரெக்டா யாக்கோபு எகிப்திற்கு போறாரு, 12 பிள்ளைகளும் அங்க இருக்காங்க, எல்லாரையுமே பிளஸ் பண்றாரு. எல்லாரும் ஆசீர்வதிச்சு முடிச்ச உடனே அவ்வளவுதான், இதோ தன்னுடைய தகப்பனார் ஜீவித்து போறாருன்னு பிள்ளைக்கு அறிவிக்கப்படுது. உடனே யோசேப்பு தனக்கு பிறந்த பிள்ளைங்க 2 பேரையும் கொண்டு போய் அவங்க அப்பாவுக்கு முன்னாடி நிக்கிறான், நிறுத்துறான். அப்பா, எனக்கு இந்த ஊர்ல கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைங்க. அப்ப சொல்றாரு, நான் உன்னையே பார்ப்பேன்னு நினைக்கல, ஆனா உன் பிள்ளைகளையும் பார்த்துட்டேனேடா. ரொம்ப சந்தோஷம்னு மகிழ்ச்சியாய் அந்த 2 பிள்ளைகளுடைய தலைமையில கையை வச்சு பிளஸ் பண்ணி வேதம் சொல்லுது, அங்கே யாக்கோபு ஜீவித்து போனான். அப்படியே தன்னுடைய பையன் யோசேப்பு கையை எடுத்து கண்ணை மூடி எல்லாருக்கும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி, எங்க அப்பா என்னதான் இருந்தாலும் ஆண்டவரோட நடந்தாரு. எங்க அப்பா ஒண்ணு மட்டும்தான் ஆசைப்பட்டாரு, ஆபிரகாம் தனக்கு மனைவிக்காக சாராய்க்காக வாங்கின மக்பேலா அப்படின்னு அந்த குகையில அவர் அடக்கமணும்னு நினைச்சாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப பரிவாரத்தோட. அதான் யாக்கோபுக்கு நடந்தது மாதிரி ஒரு அடக்க ஆராதனை இந்த உலகத்திலே இன்னும் யாருக்கும் நடந்ததே இல்லை. அந்த அளவுக்கு கிராண்ட் அடக்க ஆராதனை, குதிரைகள் ரதங்கள் பெரிய பரிவாரத்தோட அங்க எகிப்திலே போடுகிற கந்த வர்க்கங்களை எல்லாம் போட்டு அவரை அப்படியே அடக்கம் பண்ணாங்க. இதுக்கு ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான், நான் உன்னோடு கூட எகிப்திற்கு வருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ நம்பர் 1, முதலாவதாக யாருமே வர முடியாத இடத்துக்கு இயேசு வருவார். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு எடுத்துக்கொள்ளலாமா? 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாமா? 16வது வசனத்தை சேர்ந்து அதுக்கு முன்னாடி கூட வாசிக்கலாம். நீயும் 15வது வசனத்திலிருந்து, நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாய் அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு எதிர்த்து நான் முதல் விசை உத்தரவு சொல்லுகையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதியாரெல்லாம் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். இன்னொரு விசை, நான் முதல் விசை உத்தரவு சொல்லுகையில் ஒருவனும் என்னோடு இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதிகளெல்லாம் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆமென் சொல்லுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இப்போ ஒரு பெரிய சூழ்நிலை வருகிறது. என்ன அப்படின்னா, ஒரு காலத்துல இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்காக ஜனங்கள் தங்களுடைய ஜீவனையே கொடுக்கிறதற்கு ஆயத்தமா இருந்தாங்க. அதான்
ஒரு ஊழியக்காரன் வந்து சில நேரத்தில் ரொம்ப நன்றாக ஊழியம் செய்யும் போது அந்த ஊழியக்காரனை நேசிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா என்ன வேணாலும் அவருக்காக செய்வாங்க. அப்போ அந்த காலத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வந்து தன்னுடைய கண்களை பிடுங்கி கொடுக்கறதுக்கு கூட ஜனங்கள் ரெடியா இருந்தாங்களாம். இப்ப கண்ணை கேளுங்கய்யா, நாங்க பிடிங்கி தரோம். சரீரத்துல ஏதாவது அவயவங்கள் அந்த அளவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுலை அந்த அளவுக்கு நேசித்தார்கள். அந்த அளவுக்கு அவன் மிகப்பெரிய தேவனுடைய மனுஷனா இருந்தான். ஆனா இந்த அவர் வந்து அற்புதம் பண்ணினாரு, அடையாளங்கள் நடந்துச்சு, செய்தி கொடுத்தாரு, ஜனங்கள் விடுதலையாக்கப்படுறாங்க. அப்போ அவருக்காக கண்ணை பிடுங்கி கொடுக்கறது கூட ஆயத்தமா இருந்தாங்க. ஆனா இப்போ சிச்சுவேஷன் அப்படியே மாறிடுச்சு. அவரையே அரெஸ்ட் பண்ண போறாங்க. ஆண்டவர் வந்து அவருடைய கையிலே கர்த்தர் ஒப்பு கொடுத்தாரு. சரி, அவனுடைய ரத்த சாட்சி இந்த உலகத்துல பெரிய அற்புதத்தை கொண்டு வரணும்னு ஆண்டவர் டிசைட் பண்ணிட்டாரு. இப்போ ராஜாவினிடத்திலே பெரிய தலைவனுக்கு முன்பாக ஒரு கைதியை போல நிக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே பைபிள் சொல்லுது, நான் முதல் விசை ராஜாவுக்கு முன்பாக உத்தரவு சொல்லுகையில் ஒருவனும் என்னோடு இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். ஒரு நாள் கண்ணை கூட பிடிங்கி கொடுக்குறேன்னு சொன்னவங்க, ஒரு நாள் சாகிற வரைக்கும் அவங்க கூட இருப்போம்னு சொன்னவங்க, ஒரு நாள் என்ன வேணாலும் கேளுங்கன்னு சொன்னவங்க எல்லாரும் கைவிட்டார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார். கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார். நம்பர் 2, இரண்டாவது, ஆண்டவர் உங்களுக்கு உங்களோடு கூட எங்க வருவார் அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் எல்லாருமே உங்களை கைவிடும் போது இயேசு உங்களோடு கூட வருவார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அதனால மனிதர்கள் கைவிடுகிறதை நினைத்து நீங்கள் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நாசியிலே சுவாசம் இருக்கிற மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம். மனுஷனை நம்புற எல்லாருமே கண்டிப்பா நீங்க கைவிடப்படத்தான் செய்வீங்க. மனுஷனை நம்புறத தயவு செய்து நீங்கள் விட்டு விட வேண்டும். நாசியிலே சுவாசம் இருக்கிற மனுஷனை நம்பாதேன்னு ஆண்டவர் சொல்றாரு. எதற்காகவும் எந்த மனுஷனையும் எப்பொழுதுமே நம்பாதீங்க. அந்த நேரத்தில் நீங்க நம்புகிற நேரத்தில் ஒருவேளை அவங்களுக்கு சிச்சுவேஷன் சரியா இருக்கும், ஆனா நீங்க உதவி தேவைப்படும் போது அவங்களுக்கு அந்த சூழ்நிலை இருக்காது. அப்போ மனுஷனை நம்பி நம்பி எத்தனையோ பாடு அனுபவிச்சோம். இன்னைக்கும் சிலர் என்னன்னா அதுலதான் வீக்கா இருக்காங்க, அதுலதான் ரொம்ப வீக்னஸா இருக்காங்க. பாருங்க, ஏற்கனவே 10 இடத்துல மனுஷனை நம்பி ஏமாந்துருப்பாங்க, 10 இடத்துல மனுஷனை நம்பி மனுஷன் ஏமாத்திருப்பான். இப்போ அவ்வளவு அடி வாங்கிட்டு அவ்வளவு ஏமாந்துட்டாரு, 11வது இடத்துல இன்னொரு மனுஷனை நம்பிட்டு இருக்காங்க. அவங்க எனக்கு செய்வாங்க, இவனை இல்ல. மனுஷனை நம்புற நேரத்துல கர்த்தரை நம்புங்க. உங்களை நீங்க நம்புங்க, உங்களுடைய உழைப்பை நம்புங்க. நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை எட்டாத உயரத்துல கொண்டு போய் வைப்பார். இன்னொருத்தர் தருவாரு, இன்னொருத்தர் தூக்கி விடுவாரு, இன்னொருத்தர் எப்படியாவது எனக்கு செய்வாரு. இல்ல 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 இல்ல, மனுஷனை நம்பவே கூடாது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில மனிதர்கள் எல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணி இருக்கலாம். ஏன்னா நான் நம்பி எல்லாரும் என்னை கைவிட்டாங்க பாஸ்டர். இப்ப எல்லாராலையும் கைவிட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நான் இருக்கிறேன். யாரும் என் கூட வரதுக்கு ரெடியா இல்லை, ஆனா இயேசு வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னோடு கூட வருவேன். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு வசனத்தை கூட வாசித்து நம்ம ஜெபிக்க போறோம். என்னாகமம் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? என்னாகமம் 16ஆம் அதிகாரத்திலே, ஸ்தோத்திரம், 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்கும் போது, என்னாகம புஸ்தகம், ஸ்தோத்திரம், என்னாகமம் 16ஆம் அதிகாரத்திலே 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, லேவிக்கு பிறந்த இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு தலைவர்களும் அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களாகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி நின்று. நீங்க இன்னொரு வசனத்தை, 4வது வசனத்தை வாசிக்கலாம். மோசே அதை கேட்டபோது முகம் குப்புற விழுந்தார். கவனிங்க, இந்த இடத்துல ஒரு 250 பேரை கோராகு அப்படின்ற ஒரு மனுஷன், அந்த மனுஷன் எழும்பி என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, எப்படி அது வந்து உங்களுக்கு மட்டும் ஊழியத்தை கொடுப்பீங்க, எங்களுக்கு ஊழியம் கொடுக்க மாட்டீங்களா? அப்ப அந்த பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்றது இன்னைக்கு கிடையாது, அன்னைக்கு மோசையினுடைய காலத்துல இருந்திருக்கு பாருங்களேன். அது எப்படி சர்ச்சில் அவன் மட்டும் பெரிய ஆளு, அவன் மட்டும் எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த கோராகு என்கிற ஒரு மனிதன் எழும்பி இப்ப 250 பேரை தன்னுடைய பக்கமா கொண்டு வந்தான். அந்த 250 குறித்து வேதம் சொல்லுது, 250 பேரும் முக்கியமானவங்க, பெரிய பெரிய தலைவர்கள். நீங்கள் 3வது வசனத்தை வாசிக்கும் போது, மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவிலே இருக்கிறாரே, இப்படி இருக்கிற கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள்? 2வது வசனம், இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்திற்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேரு. யாராமா? சத்தமா சொல்லுங்க.
பிரபலமானவர்கள் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் இருக்காங்க. அந்த 20 லட்சம் பேர்லயும் பிரபலமான, எல்லாருக்கும் தெரிஞ்ச, இவங்க சொன்னா எல்லாருமே கேட்பாங்க. இந்த 250 பேரும் உள்ளுக்குள்ள போனா ஒரு பெரிய கலகமே வெடிச்சிடும். அந்த மாதிரி 250 பேரை இந்த கோராக அப்படின்ற மனுஷன் தன் வசமா சேர்த்து கொண்டு இப்ப மோசேக்கு விரோதமா எழும்பிட்டான். ஆனா மோசே இந்த இடத்துல ஒண்ணு செய்யறாரு. 4வது வசனம், மோசே அதை கேட்ட போது முகம் குப்புற விழுந்தான். நல்லா கவனிங்க, இதுல ஒரு பெரிய விஷயத்தை நீங்க கத்துக்கணும். உங்களுக்கு விரோதமா யாராவது எழும்பி ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி உங்களுக்கு விரோதமா ஃபைட் பண்ண வரும்போது, வேலை ஸ்தலத்திலயா இருக்கலாம், எங்கயா இருக்கலாம், நீங்க உடனே போய் எங்க விழணும் சொல்லுங்க? கர்த்தர் சமூகத்துல முகம் குப்புற விழணும். அதுதான் உங்களுடைய வெற்றி, அதுதான் உங்களுடைய உயர்வு. ஆனா சிலருக்கு அது தெரியவே தெரியாது. நீ 280 பேரை கூப்பிட்டியா? இப்ப பாரு, நான் ஒரு அனௌன்ஸ் பண்றேன், 2000 பேரை கூப்பிடுறேன், 4000 பேரை கூப்பிடுறேன். நீ வக்கீல்கிட்ட போனியா? நான் பாரு ஜட்ஜே எங்க பக்கத்து வீட்டு ஆள் தான். நீ என்ன இன்ஸ்பெக்டர்கிட்ட போனியா? நான் பாரு கலெக்டர்கிட்ட போவோம் பாரு. அப்போ நம்ம நிறைய பேரு இந்த பிரச்சனைகள் பண்ணுவதற்கு மனிதர்கள் வரும்போது அவங்க ஒரு ஆட்களை கூட்டிட்டு வந்தா அவங்கள விட பெரிய ஆட்களை நம்ம தேடுறோம். நம்ம நிறைய பேர் ஜோம் பண்ணும்போது கூட அப்படி ஜோம் பண்ணுவோம். ஆண்டவரே, அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான், எனக்கு கலெக்டர் ஒரு உத்தரவு வரட்டும் ஆண்டவரே, உதவி வரட்டும் ஆண்டவரே அப்படின்னு ஜோம் பண்ணிட்டு இருப்போம். அப்போ எப்படியாகிலும் நம்ம மனசு என்ன நினைக்குதுன்னா, அவங்கள விட பெஸ்டானவங்களை நம்ம கொண்டு போய் நிறுத்திட்டோம்னா அவன் ஆஃப் ஆயிடுவான். நான் சொல்றேன், அது நடக்கவே நடக்காது. நீ இப்படியே மாத்தி மாத்தி சண்டை தான் போட்டிருக்கணும். அதற்கு மாறாக ஒரே ஒரு வழி, உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறவர்களுக்கு முன்பாக வேதம் சொல்றது, அவர்கள் என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். அப்போ உங்க வேலை ஸ்தலத்துல, நீங்க இருக்கிற இடத்துல, உங்களுடைய திருச்சபையில, இல்லைன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு விரோதமா ஒரு கூட்டம் கூடிட்டாங்கன்னா நீங்க அந்த பக்கத்தை பார்க்கவே கூடாது. இந்த மோசையை மாதிரி அதை கேட்ட போது முகம் குப்புற விழுந்தான். நேர வந்து கர்த்தர் சமூகத்துல விழுந்துருங்க, மற்றதெல்லாம் கர்த்தரே பார்த்து கொள்வார். ஆமே. இந்த கோராகின் கூட்டத்தார் எல்லாரும் எழும்பி இப்ப மோசையோட ஃபைட் பண்ண உடனே மோசே முகம் குப்புற விழுந்த உடனே கர்த்தர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. சரி பரவாயில்ல, நீங்க எல்லாரும் 250 பேரும் உங்களுடைய கைகளிலே தூப கலசத்தை பிடிச்சிட்டு நீங்க ஆண்டவருக்காக பணிவிட செய்ய வாங்க, பார்க்கலாம் ஆண்டவர் யாரை அங்கீகரிக்கலான்னு பார்க்கலாம். இந்த டைம் இல்லாதனால வேகமா உங்களுக்கு சம்பவத்தை பற்றி சொல்றேன், நீங்க வீட்டுல போய் வாசிங்க. அப்போ ஆண்டவருடைய கோபம் வந்து அந்த கோராகையும் கோராகுடைய கூட்டத்துக்கு மேல எழும்புது. என்ன, என் பிள்ளையினிடத்துல நீங்க வாக்குவாதம் பண்றீங்களா? என் பிள்ளைக்காக வழக்காடுவதற்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடனே கர்த்தர் அவங்க மேல கோபப்பட்டு சொல்றாரு மோசையை பார்த்து, இவங்க அத்தனை பேரையும் இப்பவே நான் அழிச்சிருவேன். உடனே அடுத்த நிமிஷம் என்ன பண்றாருன்னா, மோசே, ஆண்டவரே அழிச்சிடாதீங்க, ஆண்டவரே ஆண்டவரே அழிச்சிடாதீங்க, ஆண்டவரே தெரியாம பண்ணிட்டாங்கப்பா, மன்னிச்சு விட்டுருங்கப்பா. உடனே ஆண்டவர் சொல்றாரு, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணு, ஒரு வார்த்தையை சொல்லு, யாரெல்லாம் கர்த்தர் கோபமா இருக்கிறாரு அந்த கோராக விட்டு வெளியே வந்துருங்க, இல்லைன்னா அவனோட மடிஞ்சு போயிருவீங்க. சொன்ன மாத்திரத்துல கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க. அடுத்த நிமிஷமே பூமி தன்னுடைய வாயை பிளந்து எல்லாரையும் அமுக்கிருச்சாங்க. முதல் பூமி எதிர்ச்சி பைபிள்ல எங்க எழுதப்பட்டிருக்குன்னா அங்கதான் எழுதப்பட்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் பூமி எதிர்ச்சி எங்க தான் வந்துருச்சு சொல்லுங்க? கோராகுடைய கூட்டம். அப்போ பூமி எதிர்ச்சி வரும்போதெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணணும். எதுக்கு ஜெபம் பண்ணணும்னா, ஆண்டவர் கோபமா இருக்காருன்னு அர்த்தம். புரியுதில்ல? நம்முடைய தேசத்திலே இல்லைன்னா அப்படி கேள்விப்படும் போது பூமி அதிர்ச்சிகள் வந்து விஞ்ஞானிகள் பல விதமா சொல்லுவாங்க, அப்படி மாறிடுச்சு, இப்படி மாறிடுச்சு, கல் விழுந்துருச்சு, அப்படி போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. நான் சொல்றேன், பூமி அதிர்ச்சி வருகிறது கர்த்தருடைய கோபம். அதைத்தான் ஆண்டவர் சொல்ற. அப்படிப்பட்ட செய்திகளை கேட்கும் போது நீங்க விழிச்சிருந்து கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்கணும். அப்போ ஆண்டவர் அந்த பூமியை பிளந்து அவங்கள மூடிட்டாங்க. அப்போ மூன்றாவதாக ஆண்டவர் உங்களுக்காக எங்க வருவாருன்னா, உங்களுக்காக வழக்காடுவதற்கு கர்த்தர் வருவார். ஆமென் சொல்லுங்க. நம்பர் 1, முதலாவதாக நான் உன்னோடு கூட எகிப்திற்கு வருவேன் என்று சொன்ன கர்த்தர் 3 வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. நம்பர் 1, முதலாவதாக யாரும் வர முடியாத இடத்திற்கு நான் உனக்காக வருவேன். நம்பர் 2, இரண்டாவது எல்லாரும் கைவிடும் போது நான் உனக்காக வருவேன். நம்பர் 3, மூன்றாவது உனக்காக வழக்காடுவதற்கு யாரும் இல்லாத போது உனக்காக வழக்காட எந்த இடத்திலையும் என் தேவன் உங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு மனிதனாக, ஒரு வக்கீலாக உங்களுக்காக பரிந்து பேசுவதற்கு இயேசுவே வந்து நிற்பார். ஆமென் சொல்லுவோம். நான் உன்னோடு வருவேன், நான் உன்னோடு வருவேன். கையை உயர்த்தி இந்த வாக்குத்தத்தத்தை ஒரு 10 விசை சத்தமா அறிக்கை செய்யும். எனக்கு தான் இந்த வாக்குத்தத்தம்னு சொல்லுங்க. முழு பலத்தோட சொல்லுங்க, முழு பலத்தோட எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தம் எனக்கானது, எனக்கானது. நீர் என்னோடு வருவீர், என்னோடு வருவீர். ஓ யாக்கோபே, நீ பயப்பட வேண்டாம், நான் உன்னோடு கூட எகிப்திற்கு வருவேன்.
எகிப்து உன் தகப்பனாருக்கு சோகமான இடமா இருக்கலாம், உன் தகப்பனாருக்கு கஷ்டமான இடமா இருக்கலாம், ஆண்டவரை மறுதலிச்ச இடம் எகிப்தா இருக்கலாம். இல்ல இல்ல, நான் உன்னை எகிப்துல சந்தோஷப்படுத்துவேன். நான் உன்னோடு கூட வர்றதுனால எகிப்து உனக்கு கஷ்டமா இருக்காது, உனக்கு அங்கே சந்தோஷமா இருக்கும், உனக்கு அங்கே வெற்றியா இருக்கும். எகிப்திலே நான் உன்னோடு கூட வந்து உன்னை அங்கு ஆசீர்வதித்து நீ ஆசைப்பட்ட எல்லா ஆசைகளையும் நான் அங்கே நிறைவேற்றுவேன். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், நான் உன்னோடு